இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆசைப்படுறேன். அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 23 வயசு. 23 வயசுல 7 தடவை இந்தியன் நேஷனல் வாலிபால் டீமுக்காக விளையாடி இருக்கிறா. இந்த பொண்ணுக்கு வாலிபால்லாம் உயிர். அது மட்டும் இல்லாமல் பேராமிலிட்ரி போல செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை. இதுக்காக CISF எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஃபைனலாக கால் லெட்டர் வந்துச்சு. எக்ஸாம் டெல்லியில். எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரெயினும் ஏறியாச்சு. ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமா அவங்க போட்டிருந்த அந்த செயினை பறிக்கிறதுக்காக திருடங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில அருணிமா சின்ஹாவை வெளியில தள்ளி விடுறாங்க. ட்ரெயின்ல இருந்து கீழே போய் விடுறாங்க. அருணிமா சின்ஹா கீழே விழும்போது உங்களோட கால் மொத்தமா டேமேஜ் ஆகி ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி அப்படின்னு தண்டவாளர் பக்கத்துல நடுராத்திரி தன்னந்தனியா இருக்கிறாங்க. எந்தவித ஹெல்ப்பும் இல்லாம காலையில அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களோட காலை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராஸ்தட்டிக் லெக்ஸ் மாட்டுறாங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த சிச்சுவேஷன் நீங்க இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? நான் இருந்தா எனக்கு தோணும் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அப்படி என்னோட கரியர் போச்சு, என்னோட வாலிபால் கரியர் போச்சு, எனக்கு ஆசையான பேராமிலிட்ரியில ஜாயின் பண்ண முடியாது, நான் எழுத போன அந்த எக்ஸாம் நான் எழுதல, இப்படின்னு என்னோட கனவுகள் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி நான் நடு இடத்துல நிக்கிறேன்னு எனக்கு தோணும். ஆனா அருணிமா சின்ஹா டேக் இட் டிஃபரெண்ட்லி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு முயற்சியை பண்ணாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்க. ஐ கோனா கிளைம் திஸ் மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை நான் ஏற போறேன் இந்த காலோட அப்படி. ஸோ அந்த முடிவை எடுத்து முயற்சி பண்ணி ஏறி காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின முதல் பெண் மாற்றுத்திறனாளி யாருன்னு கேட்டா அருணிமா சின்ஹா தான். ஸோ இவங்களோட வாழ்க்கையை ஒத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் சுலபமான விஷயங்கள் இல்லை, ரொம்ப கடினமானது. அதுக்காக அவங்க எடுத்த முடிவு ஈஸியான முடிவு இல்லை, ரொம்ப கஷ்டமான முடிவு. அதுக்காக அவங்க பண்ண முயற்சி, அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் சாதாரணமானது இல்லை, ரொம்ப கடினமான ஹார்டான எஃபர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காரணமாக ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த காரணமாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? செல்ஃப் பிலீஃப், சுய நம்பிக்கை. அவங்க மேலே அவங்க வச்சிருந்த நம்பிக்கை தான் இந்த மாதிரி ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஒரு செகண்ட் என்னோட வாழ்க்கையில் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது என்ன பண்ண முடியாமல் போச்சு, என்னால் முடியாது, நடக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் நடக்காது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு செல்ஃப் நெகட்டிவ் பிலீஃப் காரணமாக இருக்கக்கூடாது. என்னால் முடியாதுங்கிற நம்பிக்கை தான் காரணமாக இருந்துச்சுன்னா அதை மாற்றி போடணுங்க. என்னால் முடியும் நம்புங்க, என்னால் முடியும், நான் செய்வேன், நான் செஞ்சு காட்டுவேன்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா அருணிமா சின்ஹா அவங்களோட லைஃப்பில் இருக்கிற குறையில தான் சாதிச்சு காட்டினாங்க. அவங்களோட முயற்சி வெறும் மவுண்ட் எவரெஸ்டோட முடியலை, மவுண்ட் கிளிமாஞ்சரோ அப்படின்னு அடுத்தடுத்த மலைகளை ஏறி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களாலையும் முடியும். இப்போ அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பும் போது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஏன்னா இந்த நம்பிக்கை வெளியிலேருந்து யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. யார் உங்ககிட்ட அதிகமாக பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? நானா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, உங்கள் அப்பா அம்மாவா, இல்லை டீச்சர்ஸா? யாரும் இல்லை. உங்ககிட்ட அதிகமாக பேசிட்டு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த ஒரு குரலே உங்களை பிலீஃப்ல வைக்கல அப்படின்னா, உங்கள் மேலே நம்பிக்கை திணிக்கல அப்படின்னா எப்படி உங்களை நம்ப முடியும்? ஸோ நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது நல்ல விதமாக பேசுங்க, நல்லதாக முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததே ஒரு நல்ல விஷயம். நீங்கள் இன்னைக்கு இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுவே நல்லதுதான். கடந்த காலத்தில் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு உங்களோட முடிவுகள் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி சூழ்நிலைகளும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள், இனிமேல் உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள், அதுக்கு நீங்கள் முழுக்க காரணம். அது உங்களால் பண்ணவும் முடியும். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன சின்னதா படிப்படியா இன்னைக்கு இவ்வளவு பண்ணுவேன், நாளைக்கு இவ்வளவு பண்ணுவேன், நாளை கழிச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களை ஒரு கதையில நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதையில நீங்க பிளே பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ரோல் சிறப்பானதா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, மெயின் கேரக்டரா இருக்கணும், அது நான் பண்ணி முடிச்சு வெளியில வரும்போது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும், எல்லாரும் அதை பத்தி பேசணும், என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க பிளே பண்ண போற ஒரு சின்ன கதாபாத்திரத்துக்கே எவ்வளவு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி மாற்ற முடியும். நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தினமும் அந்த கேரக்டர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி என்னோட லைஃப்பை நான் இம்ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான்.